ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சுரக்காய் வச்சு சிம்பிளாக ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டு கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இந்த நல்லா வணங்கி வரதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நான் சுரக்காய் நாட்டு சுரக்காய் மாதிரி இந்த ரவுண்டாக குண்டாக இருக்குல்ல அந்த சுரக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சுரக்காய் வேணால் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சு சால்ட்டு போட்டு அதை வணக்கி விட்டுருங்க. அதில் வேறு தண்ணியிலே அந்த சுரக்காய் நல்லா வெந்துடும். அதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரில் தேங்காய், சீரகம், கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை மிளகாய் தான் மெயின் இதில் அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ அந்த சுரக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதி வெந்திருக்கும். அந்த வெந்திருக்க டைமில் நீங்கள் தேங்காய், சீரகம் இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து 2-3 கொதி இந்த தேங்காய் அதெல்லாம் வாசம் போனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க. ஒரு சில பேர்த்துக்கு அது கெட்டியாக கிரேவி கன்சிஸ்டன்சியில் பிடிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு ட்ரை ஆனதாக பிடிக்கும். நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி இறக்கிக்கோங்க. சூடான சாதத்தோடு கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெயில் டைமில் நம்ம அதிகமாக நீர்க்காய் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நீங்கள் ரெசிபியை நீங்கள் பூசணிக்காய், அப்புறம் மேராக்காய் இந்த மாதிரி எல்லா நீர்க்காய்க்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாப்பாங்களுக்கும் நான் இதையே இன்றைக்கி ஊட்டி விட்டேன், அவளும் விரும்பி சாப்பிட்டுட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.